Hi students, this is Gopi Max. Today இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கிளாஸ் 12th ஓட சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 5 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாருங்க எக்ஸாம்பிள் 5ல show that the relation are in the set z of integers given by r equal to set of a comma b is to 2 divides a minus b is an equivalence relation. இப்போ இப்படி கொஸ்டினை நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஷோ தட் என்ன நம்ம ஷோ பண்ணணும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்றது நம்ம ஷோ பண்ணணும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா எப்படி இருக்கும், ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிஸ்டிவ், இது மூணுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா அது தட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் நம்ம செக் பண்ண போறோம். ரிலேஷன் ஆர்னா ஆரோட ரிலேஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த செட் இசட் ஆஃப் இன்டிஜர்ஸ், இந்த செட் இசட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னா வாட் இஸ் இசட்? இசட்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்ன? வாட் இஸ் இன்டிஜர்ஸ்? இசட் ஈக்குவல் டு இன்டிஜர்னா என்ன? அந்த இன்டிஜர்னா 0 வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 1, பிளஸ் ஆர் மைனஸ் 2 எக்ஸெட்ரா. பிளஸ் ஆர் மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டிஜர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல பாருங்க, ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு செட் ஏ கமா பி இஸ் டு 2 டிவைட் ஏ மைனஸ் பி இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம கால் பண்ணோம். இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், ரெஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். ரெஃப்ளெக்சிவ் இதுல பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ் உங்களுக்கு நல்லா ஃபார்ம்ல உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன ஃபார்ம்ல, ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ரெஃப்ளெக்சிவ் நம்ம சொல்லுவோம். சி ஏ கமா பி 2 டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி, அப்ப ரெஃப்ளெக்சிவ்ல ஏ கமா பின்னு வராது, ஏ கமா ஏன்னு வரும். 2 டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி, பட் ரெஃப்ளெக்சிவ்ல ஏ கமா ஏன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஏ மைனஸ் ஏ நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு, ஏ மைனஸ் ஏ நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு, ஏ மைனஸ் ஏ நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு. இப்போ ஏ மைனஸ் ஏ நம்ம பண்ண போக பாருங்க, 2 டிவைட்ஸ் ஏ மைனஸ் ஏனா 0, 2 டிவைட் 0 வந்து டிவைட் ஆகுமா பாருங்க, 0 டிவைட் பை 2, 0 டிவைட் பை 2 ஆன்சர் 0. அப்போ 2 வந்து நான் வந்து டிவைட் பண்ணது 0, 2 0வை டிவைட் பண்ணுது. சார் எனக்கு இந்த தேரிக்கெல்லாம் சொன்னா புரியல சார், ஒரு நம்பரை கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ 2 டிவைட்ஸ் 5 minus 5. What is 5 minus 5? 5 minus 5 value 0 divides 2. Divide பண்ணதா பாருங்க, 0 2 divide பண்ணா 0 divide ஆகுது. So it is reflexive நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். R is reflexive. இது வந்து satisfy பண்ணுது. ஓகே, எப்படி satisfy பண்ணுது, சென்டென்ஸா எழுதணும். R is reflexive as 2 divides a minus a for all a belongs to z. a minus a 0 வருது, அது வந்து 2ல டிவைட் ஆகுது for all a belongs to z. இன்டிஜர்ல இருக்கிற எந்த நம்பர் போட்டாலும் சரி, இப்போ நம்ம 5 நம்ம போடுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இங்க எழுதிருக்கேன் 5 நம்ம என்ன பண்றோம் போட்டுருக்கோம், 5 minus 5 வந்து 0 நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இந்த 5ன்றதை விட்டுட்டு இப்போ நான் இங்க நான் போடுறேன் பாருங்க. இப்போ நான் மைனஸ் 5 எடுத்துக்கேன், ஏ கமா ஏக்கு நான் ஏவை வந்து நான் மைனஸ் 5 எடுக்கிறேன், மைனஸ் 5 இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாருங்க, கண்டிப்பா பண்ணும் பாருங்க. 2 டிவைட்ஸ் -5 கரெக்டா, 2 டிவைட் -5 மைனஸ் இது மைனஸ் பிளஸ் 5, இப்போ 2 டிவைட்ஸ் 0 ஆகுது. அப்போ 2 வந்து 2 டிவைட்ஸ் 0னா 0/2. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 0 தான் வருது. அப்போ இதுவும் டிவைட் பண்ணுது. அப்போ இன்டிஜர் நம்ம நெகட்டிவ் போட்டாலும் சரி, பாசிட்டிவ் போட்டாலும் சரி, எது பண்ணாலும் ரெஃப்ளெக்சிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிமெட்ரி நம்ம பார்க்க போறோம். சிமெட்ரியோட அந்த டெஃபினிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சிமெட்ரி நான் எழுதுறேன். சிமெட்ரி, what is definition for symmetry? A comma B
belongs to R. A comma B belongs to R na compulsory implies B comma C belongs to R. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சிமெட்ரியா சாட்டிஸ்ஃபைட் பண்ணது நம்ம சொல்லலாம். ஸோ பார்ப்போமா ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஃபர்ஸ்ட் நான் நம்பரா என்ன பண்ற சொல்றேன், அதுக்கப்புறம் சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணணும் எழுதுவோம். இப்போ நான் நம்பருக்கு நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் 2 divide 10 minus 2. 10 தான்றது A, 10 வந்து A, 2 வந்து Bன்னு எடுத்துக்க. A கமா B. கொஸ்டின்ல A minus Bன்றதுல 10 minus 2. ஸோ 10 minus 2னா எனக்கு என்ன வரும், 2 divide 10 minus 2 வேல்யூ 8. அப்ப 8 டிவைட் ஆகுதா பாருங்க, 8 divided by 2 ஆன்சர் இஸ் 4. கேன்சல் பண்ணா 4 டிவைட் பண்ணுது. ஓகே, A கமா B சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா B கமா C எனக்கு என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். செக் பண்ணிடலாமா பாருங்க. 2 divides இப்ப என்ன பண்ணணும், இதை அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம எழுதணும்னா 2 minus 10. ரிவர்ஸ்ல நம்ம எழுதுற 2 minus 10. அப்ப என்ன வரும்னா 2 divides 2 minus 10 ஆன்சர் எனக்கு என்ன வரும், -8. இது பாருங்களேன், -8 divided by 2 கேன்சல் பண்ணி பாருங்க, -4. அப்ப இது ஒன்னாவது டிவைட் பண்ணுது. அப்ப சிமெட்ரியில பாத்தீங்கன்னா 10 minus 2 டிவைட் பண்ணுச்சு 4, 2ல டிவைட் ஆச்சு 4. சரி, இது அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணா 2 minus 10 அதுவும் டிவைட் ஆகுதா பாருங்க, -8. நெகட்டிவ் பாசிட்டிவ் நமக்கு அது நெசசரி இல்லை, அது எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் எது இருந்தாலும் சரி, பட் நமக்கு தேவை டிவைட் ஆகுதா இல்லையா. ஸோ டிவைட் ஆகுது. ஸோ சிமெட்ரி இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஆர் இஸ் சிமெட்ரி. எப்படி சிமெட்ரி, இந்த சென்டென்ஸா ரொம்ப முக்கியம். எப்படி சிமெட்ரி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம், 2 divides, therefore 2 divides A minus B. A minus B இருந்தா therefore அது பாயிண்ட். 2 divides A minus B இருந்தா therefore 2 divides B minus A. சோ இதனால நம்ம என்ன சொல்றோம், ஆர் இஸ் சிமெட்ரி. நம்ம என்ன சொல்றோம் என்ஸ் B கமா A belongs to R. இங்க நம்ம என்ன பண்ணலாம், A கமா B belongs to R. A கமா B belongs to Rல 2 divide A minus B டிவைட் ஆச்சுன்னா 2 divide B minus A. எதனால, என்ஸ் B கமா A belongs to Rனால, என்ஸ் B கமா A belongs to Rனால நமக்கு என்ன அது டிவைட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஏ சிமெட்ரி. நம்ம என்ன பண்றோம் சொல்லிடுறோம். அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது என்ன, டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் தான் நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம். டாபிக் எழுதிக்கிறேன், டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்சிட்டிவ்ல என்ன ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு நல்லா தெரியும். A கமா B belongs to Rனா, தெரியலன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாருங்க. B கமா C belongs to R இருக்கணும். லாஸ்டா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்றது A கமா C. இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை நம்ம டிரான்சிட்டிவ் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிடுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து சம் எக்ஸாம்பிளா நான் நம்பர் சொல்றேன், அதுக்கப்புறம் சென்டென்ஸா நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்றேன் பாருங்க. 2 divide, நான் எக்ஸாம்பிளா நான் என்ன பண்றேன், ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், 2,8ன்னு எடுத்துக்கிறேன். 2,8 வந்து டிவைட் பண்ணி பாருங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா 2 minus 8. 2 minus 8னா -6 வரும். இது 2ல டிவைட் பண்ணுச்சுன்னா பண்ணுது -3. அதே போல 2 divide என்ன பண்றேன், 8,10 B கமா C. Cக்கு மட்டும் நியூவா ஒரு நம்பர் 10 எடுத்துக்கிறேன். இதை மைனஸ் பண்ணி பாருங்க, -2 வருது, 2 கேன்சல் பண்ணா -1. ஓகே, சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டிவைட் ஆகுது. அதே போல 2 divide A கமா C. A கமா C எனக்கு என்ன வரணும், 2,10. 2,10 எடுத்து பாருங்க, -8 வருது, கேன்சல் பண்ணா -4. அப்ப இது மூணுமே வந்து எனக்கு என்னாவது சாட்டிஸ்ஃபை பண்ணது. அதாவது டிரான்சிட்டிவ்ல A கமா பியும் B கமா சியும் A கமா சியும் எனக்கு மூணுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். சென்டென்ஸ்ல எப்படி நம்ம ஒருவேளை நீ, ஏன்னா தேர்ட் நம்பர் வந்து நான் சொல்றேன் 2,8 8,10 2,10 நம்ம என்ன பண்ணிருக்கோம் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன்ல. ஸோ அந்த நம்பர் சார் நீங்க எப்படி சார் கரெக்டா எடுத்தீங்க, சப்போஸ் எனக்கு அந்த எக்ஸாம் டைம்ல வந்து நம்பர் எனக்கு எடுக்க தெரியல, திடீர்னு எனக்கு இந்த நம்பர் தான் அப்படின்றது எனக்கு எடுக்க தெரியல, அப்படியே எடுத்தாலும் டைம் வந்து அதிகமாயிட்டு சார், வேற எப்படி சார் நான் ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியா சொல்றேன் பாருங்க. சென்டென்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்பதான் சொன்னேன் டிரான்சிட்டிவ்னா வந்து A minus B.
இதை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்டா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் a மைனஸ் பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன வரும், b மைனஸ் சி, இதை செகண்டா எடுங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், a மைனஸ் பி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, b மைனஸ் சி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, ஃபைனலா எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா a மைனஸ் சி, இது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணிடுச்சுன்னா டிரான்சிட்டிவ் நம்ம என்ன பண்ணோம் சொல்லு. அப்போ இதனால என்ன பண்றேன்னா a மைனஸ் பியும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். a மைனஸ் பியும் b மைனஸ் சியும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா மைனஸ் பி பிளஸ் பி கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஃபைனலா எனக்கு என்ன வருது, a மைனஸ் சி வருது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பாருங்க a மைனஸ் சி வரணும்னா இப்ப ரெண்டுமே என்ன பண்றேன், நான் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணும்போது எனக்கு கரெக்டா a மைனஸ் சின்னு வந்துருச்சு. a மைனஸ் சின்னு வந்தோடனே இதை நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், சென்டென்ஸாவே எழுதலாம். இஸ் டிவிசிபிள் பை 2 நம்ம சென்டென்ஸா போட்டு, அதாவது உங்களுக்கு நான் நம்பர் என்ன பண்ண, நான் உங்களுக்கு போட்டேன். நம்பர்ல வந்து உங்களுக்கு நான் போடும்போது நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு நீங்க போட்டிருக்கீங்க 2,8 8,10 2,10 இந்த மாதிரிலாம் நம்பர்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஒரு சில நம்பர் வந்து தெரியாது, இந்த நம்பர் 10 தான் வருமா, சாட்டிஸ்ஃபை பண்றது 10 எடுக்கலாமா, என்ன நம்பர் எடுக்கலாம், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த நம்பர் எடுக்கிறத விட்டுட்டு டைரக்டா சென்டென்ஸாவே நீங்க என்ன பண்ணா போட்டுருங்க. சென்டென்ஸா இந்த சென்டென்ஸ் வந்து எல்லா சம்ஸ்க்குமே என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வர அடுத்த ஃபர்தரா நம்ம பார்ப்போம். சென்டென்ஸா இதே மாதிரி நம்ம கேன்சல் பண்ணி ஃபைனலா நமக்கு a மைனஸ் சின்னு வந்துருச்சுன்னா இட் இஸ் ஏ டிரான்சிட்டிவ் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி ஈஸியா என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஷோ தட் it is transitive, that is R is transitive, R is transitive. இப்ப பாருங்க சிமெட்ரி ரெஃப்ளெக்சிவ் தென் சிமெட்ரி டிரான்சிட்டிவ் மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா thus R is an equivalence relation நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். equivalence relation இதோட என்ன பண்ணலாம் ஆன்சர் முடிச்சுக்கலாம். ரிலேஷன் இன் இசட்ல எதுல இசட்ல இன்டிஜர்ல எல்லாமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி முடிச்சோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இதுல பாத்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே என்ன பண்ணது வராது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரி டிரான்சிட்டிவ் அது மூணுமே பக்காவா நீங்க போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் வந்து ரொம்ப ஈஸியா என்ன பண்ண இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல தான் மார்க் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.